இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியர் ஆஃப் ஸ்டேஜ் டாக். அதாவது மேடை பேச்சு. இது வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இது வந்து மேடை பேச்சுக்காக மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு ஹையர் அஃபீஷியல்கிட்ட பேச போனாலும் சரி, இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷனில் பேச போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை ஒரு இடத்துல போய் பேச போகிறது வந்து கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதில் முதலாவதாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இமேஜினேஷன். இந்த இமேஜினேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு நீங்களேவும் இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம், உங்களை நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வச்சு இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டேஜில் போய் பேச போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே பேசுகிறப்ப எந்த மாதிரி உங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கும், அதுக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கும், இது எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட போய் பேச போகிறீங்க, பர்சன் டு பர்சன் பேச போகிறீங்க அப்படின்னா, அதையும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போய் ஒரு ஹையர் அஃபீஷியல்கிட்ட பேச போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களோட பிரின்சிபல்கிட்ட போய் பேச போகிறதோ, இல்லை ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட மேனேஜர்ட்டையோ இல்லை சிஇஓட்டையோ பேச போகிறதா இருந்தால், நீங்கள் அதை வந்து இமேஜின் பண்ணுங்கள். நம்ம போய் பேசுகிறப்போ இந்த மாதிரி தான் பேச போகிறோம். இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ட்ரையல் பார்த்துக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போனீங்க அப்படின்னா, அங்கே நடக்கிறத உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து எல்லா விதமான ரியாக்ஷனுக்காகவும் இருக்கணும். அவங்க என்ன கேள்வி கேட்டால் நம்ம எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரு ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு மாடல் இருக்கும் இல்லையா? அதாவது உங்களுக்குன்னு நான் ரோல் மாடல் அப்படின்ட்டு ஒருத்ததை ஃபிக்ஸ் பண்ணி அது மாதிரியே போகணும் அப்படின்ட்டு சொல்லல. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே நமக்கான இண்டிவிஜுவல் ஸ்டைலை கிரியேட் பண்ணி ஆகணும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த மாடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எங்கெங்கெல்லாம் ஸ்டேஜில் பேசியிருக்காங்க, இல்லை இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னா, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஆளை பார்த்து ரசிக்கிறீங்க அப்படின்னா, அவங்களோட ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதுனால மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டு, நீங்களும் அது மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அதிலிருந்து ஒன்ஸ் ஒரு 10, 15 இடத்துல நீங்கள் பேசிட்டீங்க, இப்போ ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், எந்த ஒரு பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாடலை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கேப்லேயே உங்களுக்கு உங்களுக்கான ஸ்டைல் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மாடல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக இருக்கிற சினாரியோ எந்த மாதிரி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் போய் பேச போகிறீங்க. இல்லை இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு இடமா இருந்தாலுமே சரி, நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராக போய் அங்கே போய் அட்டன் ஆகி பேசணும் அப்படின்ற பட்சத்தில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கான ட்ரையல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து மேக்ஸிமம் நம்பர், அதாவது உங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அது வரையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிற நோட் எல்லாமே பெருசு பெருசாக எழுதி வைக்கக்கூடாது. சிம்பிளாக இருக்கும். ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா, அதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான 5 வேர்ட்ஸ் போதும். அந்த 5 வார்த்தையை வச்சு நீங்கள் வேறு வேறு டேர்மில் வந்து அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பேசிக்கலாம். இதுவே நீங்கள் பெருசாக எழுதி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் திணற ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கானதை ரொம்ப பெருசாலாம் எழுதி வச்சு ரொம்ப ஓவர் ப்ரிப்பேராக இல்லை ஓவர் டேக்காக ஒரு நோட்ஸ்லாம் இருக்க வேண்டாம். ரொம்ப கிறிஸ்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதிலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணி பேசுங்க. உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ட் வந்துரும். அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளோ. அதாவது பேச்சோட ஓட்டம். எந்த ஒரு மேடை பேச்சாளரா இருக்கட்டும், அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பேசுறது எல்லாமே ஒரு கோர்வையா இருக்கும். ஒரு கதை சொன்னாலுமே, அந்த கதைய சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கதைய சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசுறது எல்லாமே அந்த கதையோட லிங்காவே இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஃப்ளோல இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து எவ்வளோ தூரம்னாலும், எவ்வளோ கம்ஃபர்டபுள்னாலும் பேசிட்டே போக முடியும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பேச போறீங்க, இல்லாத ஒரு டாபிக் ஓரியன்டடா பேச போறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நோட்ஸு, அது வந்து நீங்க பேச போறதுக்கு உள்ள இருக்கிற வார்த்தைகள். ஆனா ஃப்ளோ அப்படின்றது வந்து இந்த விஷயத்த நான் சொல்லப் போறேன். அதுக்கப்புறம் இத சொல்லப் போறேன். இது 2க்கும் என்ன லிங்க் இருக்கு? அப்படின்றதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு போறீங்க அப்படின்ற பட்சத்துல, உங்களால ஈஸியா எந்த ஒரு இடத்துலயுமே யோசிக்காம கன்டினியூஸா அந்த ஃப்ளோவோட உங்களால பேச முடியும். ஸோ ஃப்ளோ அப்படின்றத வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போதே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா பார்க்க போற டெக்னிக் என்ன அப்புட்ன்னா, அத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்ன அப்புட்ன்னா, மிரர் டெக்னிக். நீங்க பண்ற ப்ரிப்பரேஷன், இல்ல நீங்க பண்ற பிராக்டிஸஸ் இது எல்லாத்தையுமே ஒரு மிரர்ல பார்த்து நீங்க பேசி பழகுங்க. இது மூலமா என்ன நடக்கும் அப்புட்ன்னா, உங்களுக்கு நீங்களே கரெக்ஷன் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. அது மொத விஷயம். 2வது விஷயம்,
ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு குரூப்பை பார்த்து கூட நம்மளால ஈஸியாக பேச முடியும். ஆனால் உங்களை நீங்களே டைரெக்டாக பார்த்து ஐ டு ஐ பார்த்து பேசுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இதை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி 1000 பேர் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக பேச முடியும். ஸோ நீங்கள் கண்ணாடி முன்னாடி பேசுகிறப்ப என்ன ஆகும்னா உங்களோட பாடி லாங்குவேஜ்லேருந்து உங்களோட ஸ்லாங் வரையா எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நோட் பண்ணி அதில் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மிரர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாய்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களோட அந்த ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அது எல்லாமே பாடி லாங்குவேஜ் எல்லாமே கிளியராக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ மிரர் ப்ராக்டிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பண்ணுங்க. கடைசியாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இதுதான் முக்கியம், அதே நேரத்தில் இது முக்கியமும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த நான் அந்த டாப்பிக்கோட மெயினான இதுவே இதுதான். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லை யாரையாவது போய் பார்த்து பேசணும் அப்படின்றப்போ நமக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தால் எந்த யூஸுமே கிடையாது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து அப்படி பயப்படுறதுனால நம்ம தப்பாக பேசிடுவோமோ இல்லை வேற ஏதாவது உளறிடுவோமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை எப்படியெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம் இல்லை எப்படியெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் மேலே சொன்ன பாயிண்ட் எல்லாமே. ஆனால் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வேற எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நீங்கள் பேசுறதுக்குள்ள மட்டும் இருங்க. அந்த பேசுகிற டாபிக் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு கூட நினச்சிக்கோங்க. ஈவன் உங்களுக்கு முன்னாடி அதே டாப்பிக்கில் டாக்டரேட் வாங்கினவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த டாபிக் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி நல்லா முழுசாக நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு பேசுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறப்ப இருக்கிற தப்புலாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பாஸ்ட்டுக்கும் போக வேண்டாம். நம்ம தப்பாக பேசிட்டோம்னா மற்றவங்க நம்மளே என்ன பேசுவாங்க அப்படின்ட்டு ஃப்யூச்சருக்கும் போக வேண்டாம். ப்ரெசென்ட்டில் இருங்க. அப்படி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்ல வர்ற எல்லாமே ஆடியன்ஸுக்கு கிளியராக கன்வே ஆகும். உங்களோட ஸ்பீச் மேலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரொம்பலாம் இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் பேசுகிறீங்க இல்லை ஒரு 5 நிமிஷம் பேசினாலுமே 1 நிமிஷம் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே போதும். அடுத்து இருக்கிற 4 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா சூப்பராக பேசி முடிச்சிருவீங்க. நான் அதை பெட் பண்ணி சொல்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கி ஒரு குரூப் டிஸ்கஷன்லேருந்து ஒரு ஸ்டேஜில் பேசுகிற வரைக்கும் இந்த வாய்ப்புலாம் கிடைக்கி அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த விஷயத்த நீங்கள் ஒரு தடவை பிரேக் பண்ணி வெளியில் வந்துட்டீங்கன்னா அடுத்து எப்படா உங்கள் கைக்கு மைக்கு கிடைக்கும், நம்ம எப்படா பேசுவோம் அப்படின்ட்டு நீங்களே ஏங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இதில் பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மேலே சொன்னதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கடைசியாக நான் சொல்கிறதுக்கு காரணம் ப்ராக்டிஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு அதை அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த வாய்ஸ் கான்ஃபிடென்ட்டு இல்லை உங்களால் பேச முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே உங்களால் கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இதே மாதிரி நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.